மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் செயலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், அன்பு, பயம். இந்த ரெண்டு விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டு விஷயந்தான் அடிப்படையாக விஷயந்தான் இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், இல்லை அவங்கள அன்பு செய்கிறோம், இல்லை அவங்கள பற்றி பரிதாபப்படுறோம், அவங்கள பற்றி அவங்களுக்கு வழிகாட்டுறோம், நல்ல விதமாக வழிகாட்டுறோம். இது போல் நல்ல செய்யக்கூடிய மனசார அன்கண்டிஷ்னல் லவ்னா உங்களுக்கு தெரியும், எதையும் எதிர்பார்க்காத செய்யக்கூடிய ஒரு அன்பு தான் அன்கண்டிஷ்னல் லவ். குழந்தைக்கு பசி எடுக்குது அப்படின்னு உணர்ந்ததுமே, குழந்தைக்கே பசி எடுக்கணும் அப்படின்னு குழந்தைக்கே பசி எடுக்குது அப்படின்னு குழந்தை உணரும் போதே அதை உணர்ந்த தாய் உடனே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பால் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் அன்கண்டிஷனல் லவ். அப்படி நம்ம அன்கண்டிஷனல் லவ்வில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பிரதானம் அன்பு. வள்ளலார் சொன்னார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. அப்படி ஒருத்தருடைய துன்பத்தை பார்த்ததுமே அப்படி அன்பு பீரட்டிக்கிட்டு வரும். அதுக்கு ஜாதி, மதம், இனம், குலம், கலர், இந்த நாட்டு அந்த நாட்டுக்காரன் எதுவும் பார்க்காது, உடனே இன்ஸ்டண்ட்டாக லவ் பீரிட்டுட்டு வரும். ஆக்சுவலாக இந்த லவ் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த லவ், அந்த அந்த சிப்பிக்கல் முத்து இருக்கு, அப்படி அந்த லவ், பியூர் லவ் எல்லாத்துக்கும் உள்ளேயுமே இருக்குது. சரியா? அதனால தான் நம்ம நம்மளை அறியாமலேயே நம்ம ஊர்கள் எல்லாம் சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, ஒருத்தர் சும்மா இருந்தால் அவனுக்கு உதவ மாட்டான், திடீர்னு மயக்கம் போட்டுட்டா போய் டக்குன்னு காசை கொடுத்து வாங்கி சோடா வாங்கி, கலர் வாங்கி, ஜூஸ் வாங்கி அவனுக்கு வாயில் ஊற்றுவான்னு சொல்லி, அந்த அன்பு எல்லாத்துக்கும் உள்ளேயுமே இருக்குது. ஏன்னா நம்ம அந்த அன்புனால் படைக்கப்பட்டவங்க தான். அந்த பியூர் சோல் இருக்கு இல்லையா, சுப்ரீம் சோல், கடவுள், அதனுடைய பிரதிபலிப்புகள் தான். ஸோ அந்த அன்பு எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ அந்த அன்பின் அடிப்படையில் தான் வரக்கூடிய செயல்கள், பலவிதமான செயல்கள். எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த அன்பு ஒரிஜினல் இருக்குது. மேலே என்ன செய்கிறது, சில நேரங்கள் மேலே தூசிகள் ஒட்டிகிட்டு இருக்கனால நமக்கு சில நேரங்கள் அது மறைஞ்சு போகுது. எப்படி நம்ம வீடு ஒரு நாள் விட்டாலுமே வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தூசி படிஞ்சிடும். மேலே அலமாரிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் இந்த பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. எங்கே இருந்து எப்படி இருந்து அந்த ஒட்டடையெல்லாம் சேரும்னே தெரியாது, அப்படி சேர்ந்துடும் மனசுக்குள்ளே. நீங்கள் நினச்சிருப்பீங்க வெளிநாடுகள்ல எல்லாம், இப்போ நான் லண்டனில் இருக்கேன், இங்கேலாம் தூசி இருக்காதுன்னு சொல்லி. இங்கேயும் பாருங்கள், ஒரு நாள் 2 நாள் விட்டாலுமே நம்ம வீட்டில் அந்த ஹூவர்லாம் போட்டால் அவ்வளோ அழுக்குகள் சேர்ந்துருக்கும். ஸோ அதே போல் தான் நம்ம அந்த அன்புக்கு உள்ள மேலே படிஞ்சு இருக்கக்கூடிய சில சுயநலம், பெருமை, பொறாமை, பயம், இது போல் பல விஷயங்கள்னால சேர்ந்து தான் அந்த வடிவமாக நமக்குள்ளே ஒரு பயம் உருவாகி, அந்த பயத்தினால நம்ம சில ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம். பொறாமை உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொறாமை ஏன் வருது? பொறாமைக்கு பின்னாடி நம்ம போய் ஆழ்ந்து யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், பொறாமை எல்லா தீமைகளுக்கு பொறாமை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதே போல் எல்லா தீமைகளுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பய உணர்வு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம எதிர்த்து வீட்டுக்காரன் நானும் ஒரு சாதாரண ஒரு பைக் தான் வச்சுருக்கேன், அவனும் பைக்கு தான் வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் டக்குன்னு ஒரு நல்ல கார் வாங்கிட்டான். அப்படி இருந்தமே நமக்கு டக்குன்னு ஒரு பொறாமை வந்துடுது மனசுக்குள்ள. ஐயோ, கார் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் கார் வாங்கினதுனால நமக்கு எந்த நஷ்டமும் ஆக போகிறதில்ல. அவன் கார் வாங்கினதுக்கு நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பணம் கட்ட போகிறதே இல்லை, இஎம்ஐ கட்ட போகிறதே இல்லை, எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் சில நேரங்கள் ஏதாச்சும் அர்ஜென்சிக்குன்னு கேட்டால் அவன் காரை வேணும்னு நம்ம கொடுப்பான், ஏற்ற வீட்டுக்காரனால. ஆனாலுமே நமக்குள்ள ஒரு பயம். என்ன பயம்? நம்மளை விட அவன் நம்மளை மதிக்காமல் போயிடுவான், நம்மளை துச்சமாக நினச்சிருவான், நம்மளை விட அவன் நல்ல வசதி ஆகிட்டான்,
இனி அவன் வந்து ஜாலியாக அப்படிலாம் போவான் காரில், அவனுடைய அந்தஸ்து அதிகமாகிரும். அவன் அந்தஸ்து அதிகமாகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம லோவாகிருவோம். இது போல் கணக்கு பல 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 இது மனசு கணக்கு போட்டு மனசுக்குள்ளே ஒரு பயம் உருவாகுது. நம்மளை மதிக்க மாட்டான், நம்மளை இது செய்ய மாட்டான், நம்ம லோவாகிட்டோம், நம்ம ஒரு மதிப்பில்லாத ஆளாகிட்டோம். அப்படி பல கணக்குகளை போட்டு அந்த பய உணர்வின் வெளிப்பாடாகத்தான் நமக்கு வந்து அந்த பொறாமை வருது. யோசிச்சு பாருங்களேன், இதே இது வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு லாட்ரிலேயே அடித்து நீங்கள் கார் வாங்குறேன்னு வைங்களேன், நீங்கள் உங்களை பார்த்தே நீங்கள் பொறாமப்படுவீங்களா? பயப்பட மாட்டேங்க. ஏன்னா பொறாமப்பட மாட்டேங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் இல்லை, அது உங்களுடைய இது. ஸோ இதே போல் தான் எல்லா தீய வினைகளுக்கும் உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பய உணர்வு இருக்கும். சரியா? பயம் பயம் அந்த பயம்னால தான் நம்ம வந்து எல்லா வினையும் ஆற்றுவோம். பொறாமை சொன்னேன். இது போல் ஒருத்தரை வந்து நம்ம வந்து நம்ம ஒரு அநியாயமாக ஒரு விலை அதிகமாக வச்சு ஒரு தப்பான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயம், சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு நமக்கு வந்து கொஞ்சம் லாபத்தில் வந்து நமக்கு சரியாக நமக்கு பணம் கிடைச்சிடாதோ, நம்ம வசதியாக வாழ்ந்துட மாட்டோமோ, திடீர்னு வந்து நமக்கு அதிகமான காசு கிடைக்கல, நம்ம நஷ்டமாகி பின்னாடி ஏழையாகிருவோமோ. இது போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள ஆள் மனசுக்குள்ளே வந்து ஒரு பய உணர்வு இருக்கும். படிப்பிலையாகட்டும், வேலைக்கு போகிறதுலையாகட்டும், கடமைகளை செய்கிறதுலையாகட்டும், எல்லா செயல்களுக்குமே 2 விஷயம் இருக்கும். அன்பினால் வரக்கூடிய விஷயம், பயத்தினால் வரக்கூடிய விஷயம். அன்பினால் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து அடுத்தவங்களை பாராட்டும், சந்தோஷப்பட வைக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், பொறாமப்படாது, உதவி செய்யும், தன்னை போலவே அடுத்தவனையும் அப்படி பார்க்கும். சரியா? இது போல் அடிக்கிட்ட போகலாம். இந்த பயத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பொறாமை, வஞ்சனம், சினம், கோபம் இப்படி போட்டீங்கன்னா எல்லா விதமான தீமைகளுமே பயத்தினால் வருது. ஸோ பயம்ங்கிறதும் வந்து நமக்கு உள்ள ஒரு சங்கிலி. சங்கிலின்னா என்ன? நம்ம போட்டு கையை போட்டு கட்டி போட்டிருந்தா நமக்கு எப்படி வந்து எவ்வளோ ஒரு அசிங்கமாகவும் எவ்வளோ ஒரு அடிமைத்தனமாகவும் இருக்கும். நம்ம கையையும் காலையும் கட்டி சிலங்கெல்லாம் வந்து போலீஸில் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது விலங்கு போட்டு கூப்பிட்டு போவாங்க. எவ்வளோ சுதந்திரம் போய் ஒரு அசிங்கமாக ஒரு ஒரு அடிமைத்தனமாக எப்படி நம்ம போவாங்க கையில் காலில், அதே போல் அடிமைத்தனமாக நம்ம கட்டி போட்டிருக்கிறது தான் இந்த பயம். எல்லா விதமான கடைசியில் தோல்விகளுக்கும் துன்பங்களுக்கும் இட்டுட்டு போகும். அந்த பயத்தை வந்து நம்ம விடுதலை அடையணும், அந்த பயத்தை வெற்றி கொள்ள வேண்டும், அந்த பயத்தை உடைச்சி எரிஞ்சு தூக்கி போடணும். அதுதான் உண்மையான விடுதலை, இன்னர் ஃப்ரீடம். இன்னர் ஃப்ரீடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல 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 வேத நூல்கள் ஆகட்டும், ஃபிலாசபர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃப்ரீடம், இன்னர் ஃப்ரீடம், மன சுதந்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் வந்து அத்தனை நூல்கள்லையும் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை பற்றி தான். இன்னர் ஃப்ரீடம்ங்கிறப்போ நமக்கு நாமே சுதந்திரமாக இருப்போம். சுதந்திரமாக இருக்கும்போது நம்ம பயப்பட மாட்டோம். ஈவன் எல்லாத்தையுமே ஏற்றுக்குவோம். ஈவன் தோல்வியும் ஏற்றுக்குவோம், கஷ்டத்தையும் ஏற்றுக்குவோம், நஷ்டத்தையும் ஏற்றுக்குவோம். எனக்குள்ள ஈவன் ஒரு கை வெட்டி ஊனமாக இருந்தால் கூட அதையும் ஏற்றுக்குவோம். இதுதான் ரியாலிட்டின்னு. அப்படி இருக்கும்போது நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். ரியலாக அப்படியே நான் ஃபேஸ் பண்ணுவேன். ரியலாக பார்க்கும்போது நான் வந்து அதில் உள்ள தடைகளையும் உண்மையையும் நிதர்சனத்தையும் பார்த்து அதில் வந்து வெற்றி கொண்டு வெளியே வருவேன். ஸோ இன்னர் ஃப்ரீடம்ங்கிறது மிக 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 முக்கியம். அந்த இன்னர் ஃப்ரீடம் எதிலிருந்து வருதுன்னா நம்ம பயத்தை வெல்லக்கூடியதுலேருந்து வரும். பயத்தை வெல்லணும். அதை பயத்தை வெல்லணும்னு சொன்னால் நம்மளை உணரணும். உணர்வாக இருக்கும்போது தான் வந்து நம்ம அறிவோம், இந்த பயத்தினால தான் இது வெளிப்படுதுன்னு சொல்லி. அதை உணர்ந்துட்டோம்னு சொன்னால் அதில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வெளியே வந்துடலாம். எப்படி ஒரு கடிகாரம் வந்து தப்பாக ஓடுதுன்னு உணரும் போது தான் அதை கரெக்ட் பண்ணுவோமோ அதே போல தான். ஸோ பயம், அன்பு 2 தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அடிப்படை. நம்ம பயத்திலிருந்து மீண்டு அன்பின் வழியில் நம்ம போகிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த அன்பின் வழியில் இருக்கும்போது தான் வந்து இட் இஸ் எ ஹையர் கான்ஷியஸ் ஸ்டேட், இறைநிலை. அதுதான் அப்போ வந்து நமக்கு எல்லா தங்குதடை இல்லாமல் எல்லா சக்தியும் கிடைக்கும், எல்லா அறிவு ஞானமும் கிடைத்து மிகவும் ஒரு சந்தோஷமாக வாழ்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம், வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும். இந்த ஒரு நல்ல செய்தியோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.